ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடிக்கு சில வந்து என்ன நடக்க போகுது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியும் வந்து நம்ம நேற்று வந்து ஸ்ருதி வந்து கடுப்பேற்றி விட்டாங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி வந்துட்டு மீனாட்டையும் நம்ம முத்துட்டே வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி இப்படி வந்து இந்த நேற்று பண்ணுறாங்க, வேணுங்கனே பண்ணுறாங்களா இல்லாட்டி நம்ம ஸ்ருதியை கடுப்பேற்ற பண்ணுறாங்களானே தெரிலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீ அவன் நம்பரை கூட நாங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம முத்து மீனா அவங்க நம்பரை வாங்கி வச்சுருங்க. ஸோ வாங்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம முத்தியா பெருமாள் காரில் செட்டில் இருப்பாங்க. ஸோ அங்கே அந்த இடத்துக்கு வந்து அந்த நேற்று வர சொல்லிடுறாங்க. வர சொன்னோன்னே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொறுமையாக எடுத்து சொல்கிறாங்க, நான் அவங்கள லவ் பண்ணுறேன், அதனால் நான் அவங்ககிட்ட வந்து என்ன வேணால் பேசுவேன், அவங்கள்ட்ட போட்டோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுமா, கல்யாணம் ஆனத பையனை லவ் பண்ண அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் எவ்வளவோ சொல்லியும் நீ இது வந்து கேட்குற மாதிரி எல்லாம் அவங்க எப்பயுமே வந்து ரொமான்ஸாக பேசுகிற மாதிரி எப்படி பேசுவாங்க, இழுத்து இழுத்து அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க இவங்ககிட்டையும். நமக்கு முத்து கடுப்பாயிருச்சு. கடுப்பானோன்னே உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா அப்படின்ற மாதிரி வந்து முத்து ஒரு பக்கம் வந்துட்டு கத்திடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்ருதி வந்து கோவமாக வந்து அவங்க அப்பா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்தோன்னே அவங்க அம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க, வெளியே வா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆனால் நம்ம ஸ்ருதி வந்து கதவை திறக்காமல் உள்ளக்கே இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வரவும் அவங்க அப்பாட்டையும் போய் அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க, அவங்க வீட்டில் தான் ஏதாவது பிரச்சனை, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ருதி அம்மா வந்து விஜய் வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து நமக்கு கிறிஸ்துக்கிட்ட வந்து நல்லா வந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட வந்து இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரோஹிணி அம்மா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இருக்கிற இப்போ கஷ்டத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க தான் நம்மளுக்கு இப்போ ஆறுதல் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரோஹிணி அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ நீ எதுக்கு இவங்க நம்ம இருக்கிற இடத்த நீ தான் சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், நான் தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் வந்து இதான் நடக்க போகுது. ஸோ அவ்வளோதான். ஓகே, போய் டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.